நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது கூட நாம் தியானம் பண்ணுகிற வசனம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். யோப்பா பட்டணம் வித்த ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீசர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். 40ஆவது வசனம். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். முழங்கால் ஜெபம் தபித்தாளே எழுந்திருக்க பண்ண செய்தது. அப்போ நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கும்? நம்ம உட்கார்ந்துக்கிட்டே ஜெபம் பண்ணால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுமா? படுத்துக்கிட்டே. ஒரு சிலர் படுத்துக்கிட்டே ஜெபம், அந்த டிவியை பார்த்துக்கிட்டே நான் படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணுதேன், அதனால் எனக்கு சோறு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா இருக்கவங்க நம்ம ஒரு நிமிடமாவது முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணால் அந்த முழங்கால் ஜெபத்துக்கு பதில் கண்டிப்பாக உண்டு. அதான் ஆவியானவர் பேதுரு மூலமாக அந்த தொற்கள் வியாதியாக இருந்து மரித்து போயிட்டா. மறித்து போனோடனே அவளுடைய விசுவாசத்தின் அவள் இருக்கும்போது எங்களுக்கு நல்ல காரியங்கள் செய்தா. அதனால் எங்களுக்கு அவள் திரும்ப வேணும், அந்த பாட்டியம்மா எங்களுக்கு வேணும். இப்படி நம்ம எஸ்தராக்கா மாதிரி எஸ்தராக்கா திடீர்னு ஆண்ட ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டால் நம்ம அவங்கள தேடுவோம். அதனால் கூட ஒரு 10 வருஷத்துக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு நம்ம உறுதியாக கேட்போம். அதே போல் அந்த தொற்காலையும் கூட ஆண்டவர் பேதுரு மூலமாக தொட்டு அவர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணார். ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு தொற்காலை எழுந்திருக்கப்படுகிறார். இதே போல் நம்ம இது முதலாவது முழங்கால் ஜெபம். 2வது ஜெபம் தானியேல் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேல் எப்படி ஜெபம் பண்ணான்? 3 வேளையும் முழங்கால் படியிட்டு. அப்போ அந்த ஆலயத்தை நோக்கி 3 வேளையும் ஜெபம் பண்ணா. அதனால அவனுடைய சிங்கக்கடியில் போடப்பட்டிருந்த அந்த கையெழுத்து வச்சாங்க பத்திரத்துல. ஆனாலும் அந்த அவங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இப்போ நம்ம ஒரு சிலரை நம்ம பார்ப்போம், கடன் பிரச்சனையிலேருந்து இருக்காங்க. அவங்க கடன் வாங்கணும்னு நினச்சிருப்பாங்களா? நினச்சிருக்க மாட்டாங்க. வார கடன், புழு கடன், அந்த கடன், எல்லா கடமும் வாங்கி போட்டு புழுக்காரங்க வந்தோடனே ஓடி ஓடிடுறாங்க. இப்படி அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு பாதை இருக்கும். ஏசப்பா, இவங்க எப்படியாவது இந்த கடத்துலேருந்து விடுதலை பெறணுங்க அப்படின்னு அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு நல்ல ஆலோசனைலாம் கொடுப்போம். ஆனால் ஒரு சிலர் ஏற்றுக்கொள்வாங்க, ஒரு சிலர் ஆமாம் ஜெபம் பண்ணி நாங்கள் என்னத்தை பார்த்தோம், நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, ஜெபத்துக்கு ஒழுங்காக போகிறீங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கா அப்படின்னு. அப்போ நம்ம அப்படியே சொல்லக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணால் நமக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். எனக்கும் கூட 10 லட்சம் ரூபாய் கடன் இருந்தது. நான் போன மாதம் வந்திருக்கும்போது ரொம்ப கலக்கத்தோடு தான் இருந்தது. எப்படிப்பா எல்லா நகையும் முழுக போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. நானும் ஒவ்வொருத்தையா எங்கிட்ட கேட்டது, 1 லட்சம் இருந்தால் கொடுங்க, நான் திரும்ப அந்த நகையை மீட்டுட்டு அந்த பழைய நகையெல்லாம் விற்றது நான் எப்படியாவது இந்த கடத்தை அடைச்சிடலாம் அப்படின்னு நான் கேட்டேன். எங்களுக்கு விவசாயத்தில் தான் கடன் இருந்தது. அப்போது இங்கே உள்ள ஐஎம்எஸ் அக்கா சொல்லாக்கா அவங்ககிட்ட கேட்டேன். அவங்ககிட்ட நகை இருக்குன்னா அவங்க பிள்ளைகள் நகை தான் இருக்குது, உங்களுக்கு தரலாம், நீங்கள் தந்துடுவீங்க, அதனால் எனக்குள்ள பயமாக இருக்குது, எங்கள் சமுதாயம் எதையும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு அவங்க பயம், அவங்களுக்கு ஒரு கணக்கம். சரி அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கு நான் யார்கிட்டலாம் கேட்க, நாள் நெருங்குது, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. நான் 2 நாளைக்குள்ள நான் 10 லட்சம் ரூபா நகையை மீட்கணுமே, இல்லைன்னா முன்னாடி போயிடுவேன் அப்படின்னு ரொம்ப கவலையோடு பாரத்தோடு அங்கே ஜெபம் பண்ணிகிட்டே தான் போனேன். அதனால் ஆலயத்தில் போய் நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு அந்த ஏறமாட்டேன், சரி உங்கள்கிட்ட கேட்போம் அப்படின்னு எனக்கு ஒரு ஏறமாட்டேன். யூஜினமாக எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்படுது. அது சரி 10 நாளைக்கே நான் உங்களுக்கு தந்துடுவேன்.
உங்களுக்கு இல்லாததா நான் தரேன் அப்படின்னு கைக்கு மலையில் கழுத்து திரட்டுமா இதை கொண்டு வச்சு நீங்கள் எனக்கு இடத்துல வாஷம் வச்சு தந்துடுங்க உடனே ஐயாட்ட கேட்டுடுங்க டக்குன்னு இணைய பார்த்தாலும் நீங்கள் அதில் ஒரு பாசத்தோடு நீங்கள் கலத்துறீங்க ஐயாட்ட கேட்டுக்காங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க கட்டுமான பணிக்காக 2 லட்ச ரூபா கையில் இருக்குது, அதை வேணால் வாங்கிக்கிடுங்க, வாங்கிட்டு உங்களுக்கு எப்போ 15 நாளைக்கு தாங்க அப்படின்னு தந்தாங்க. அதை எடுத்துக்கொண்டு நான் பழைய நகையெல்லாம் எடுத்து விற்று இப்போ என் கடத்தெல்லாம் அடைச்சி ஆண்டவர் எனக்கு புதிய நன்மையான காரியங்கள் செய்வார். நான் ரொம்ப கணக்கமாக இருந்தேன், என்ன செய்ய இந்த வருஷம் இன்னைக்கு என்னால் எப்படிப்பா நான் இதெல்லாம் அடைச்சி வெளியே வர போகிறேன் அப்படின்னு ஒரு கணக்கத்தோடு நான் அந்த இடத்துக்கு வந்தேன். ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார், உங்கள் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு எனக்கு பதில் தந்தார். அப்போ முழங்கால் ஜெபத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்கு, நம்ம ஆண்டவர் பெரியவர் தானே. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு பெரிய அற்புதமான காரியங்களை செய்தார். இதுவரை என்னை வழிநடத்த நேற்று வரை ஒரு நகையை நான் விற்றேன், நல்ல ரேட்டுக்கு விற்று கடத்தெல்லாம் அடக்கி எனக்கு கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமத்தை சொல்கிறோம். 3வது நாம் பார்க்கும்போது இயேசுவானவர் சீசர்கள்ட்ட சொன்னார், 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து எனக்காக ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சீசர்களை பார்த்து. ஆனால் அவங்க தூங்கி விழுந்துட்டாங்க, அவங்களுக்குள்ள மாம்ச பலவீனம். ஆனால் ஆண்டவர் வியாகுலத்தோடு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணினார். லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் இருக்குது, எடுத்தவங்க வாசிங்க. அவர்களை விட்டு கல்லறை தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு. அப்போ பாருங்க, இயேசுவானவருக்கே ஒரு வியாகுலம், ஆண்டவரே எனக்கு இந்த, ஆனால் அவருடைய மரண பாடுகள் வச்சு அவருக்கு தெரியும். ஆனாலும் அவருக்குள்ள ஒரு பயம், ஒரு கலக்கம். கடைசி நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சித்தம் இருந்தால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்க அப்படின்னு பிதாவிட்டு அவர் பரிந்து விண்ணப்பம் கொடுக்காரு. அப்போ ஆண்டவரும் முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்ததுனால தான் நமக்கு ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக தான் அவர் நமக்காகவே மதிக்கப்பட்டார். அப்போ நாமும் பிறருடைய குற்றங்கள் குறைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம தயவாக அவங்களுக்கு மன்னிக்கணும். ஆண்டவர் எத்தனை தடவை நம்மளை மன்னிக்க சொல்லியிருக்காரு? 7 தடவை நம்மளை மன்னிக்க சொல்லியிருக்காரு. அப்போ நாம் மன்னித்தாதான் நமக்கும் நம்முடைய பாவங்களும் நமக்கு மன்னிக்கப்படும். அப்போ ஆவியானவரே நமக்கு சொல்லும்போது முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க, ஒருவர் குற்றத்தை ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க சொல்கிறார். நம்ம அப்போ நம்ம ஜெபம் பண்ணாமல் அவங்களுக்காக ஜெபம் பண்ணாமல் நமக்கு மட்டும் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கு நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. அவங்க பாவியாக இருந்தாலும் சரி அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் தான் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பார். நான் சொல்கிறதான் எடுப்பேன். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமையாக 2005 எனக்கு கழுத்தில் தைராய்டு இருக்கு. அப்போ என் பையன் 2வது பையன் வயிற்றில் இருந்தான். அவங்க சொன்னாங்க பையன் பிறந்து 3 வருஷம் கழிச்சு தான் நான் ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு அழகேசன் சொல்லிட்டாங்க. அதான் சின்ன பையனாக இருந்ததுனால அவன் என்னை சுற்றி வருவான், அம்மா 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 சொல்லுவான். கழுத்து எங்கள் அக்கா தான் அவளை ரொம்ப பிரியமாக வளர்த்துறது, அவளுக்கு ஆண் குழந்தை இல்லைன்னு. அப்போ ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நேரத்தில் ரொம்ப பலவீனமாக இருந்தேன், எனக்கு நிறைய பிளட்லாம் தேவைப்பட்டது. அப்போ அந்த நேரத்தில் எங்களுக்கு எடுத்தேங்க. அப்புறம் இப்போ நீங்கள் ஒரு 12 மணிக்கு எங்கேயாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் பெட்டில் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவரே 12 மணிக்கு பிளட் வேணும்னா நான் எங்கே போவேன்? ஒரு 6 மணிக்கு சொன்னாலும் போது எங்கேயாவது சொல்லி தென்காசி எங்கள் கொண்டு வச்சுருவாங்க. இப்போ ஆப்ரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ண பிறகு எனக்கு பிளட் வந்துடும், நீங்கள் உங்கள் ரத்தத்தை என் மேலே ஊற்றுங்க அப்படின்னு நான் உள்ளேருந்து ஜோம் பண்ணிட்டே இருக்கேன். எனக்காக ஒரு 60 லட்ச ரூபா கடத்தில் இருந்த ஒரு டீச்சர் வெளியில் முழங்கால் கொடுத்து 2 பேரும் எனக்கு ஜோம் பண்ணிக்கிட்டே முழங்காலே நிற்காங்க. இந்த அக்காவுக்கு நல்ல அற்புதம் நடக்கணும் அப்படின்னு அவங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. நான் உள்ள எனக்கு எல்லாமே நல்லா முடிஞ்சிச்சு, ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேச முடியல. அவங்க சத்தம் கொடுத்தாங்க, எனக்கு பேச முடியலை. அப்போ அந்த ஆப்ரேஷன் நடந்து கொண்டு இருக்க வேலையில் ஒரு தூதன் மேலேருந்து அப்படியே ஒரு ஒளியை கொண்டு வந்தார்.
ஒளி கொண்டு வந்து நீ இந்த வழியே நீ வந்துரு நீ இந்த வழியே தான் வா. அக்கம் பக்கத்துலாம் பார்த்தா அந்த தற்கொலை பண்ணது, மருந்து குடிச்சது எல்லாமே என் கையை பிடிச்சி வைத்து நமக்கு ஒரு டிக்கெட் வருது, வா இவ்வளோ கூட்டிகிட்டு போகும் நீ என்ன என் கையை பிடிச்சி எடுத்து கொண்டு போகுது. நீ இங்கே வா, நீ எங்கள் பக்கம் தான் வரணும், இந்த பக்கம் தான் சமையல் கட்டி போட்டுருக்கு, மரத்தில் கட்டி போட்டிருக்குது. அதுவெல்லாம் ஒரே அழுகையாக தான் இருக்குது. அப்பா மேலே இருக்க தூரம் நீ மேலே ஏறி வா அப்படின்னு அந்த ஒளியில் அப்படியே கொண்டு நடத்துவாங்க. அப்போ ஆண்டவரே நான் போய் சொல்லுவேன், என் பையங்களாம் சின்ன பையங்களாக இருக்காங்க, எனக்கு கூட ஒரு நாள் ஆயுஷ்னாலே கூட்டிட்டாங்க அப்படின்னு நான் அவங்ககிட்ட கேட்கேன். நான் உன்னை இப்போ என் இடத்துக்கு நான் கொண்டு போக மாட்டேன், இந்த பிசாசுகள் எல்லாம் உன்கிட்ட சரணடையும், அதுவரை நான் உன்னை புண்ணியில் தான் அனுப்புவேன், நீ கீழே போ அப்படின்னு. நான் எனக்கு ஒரு சில வேலையை மட்டும் அந்த தூரம் போட்டு விட்டு கீழே வந்தேன். 6 மாதம் எனக்கு பேச முடியல, இந்த செய்தி நான் சொல்ல முடியலை வெளியில். அவ்வளோ பயங்கரமாக அந்த பிசாசை தொண்டை போய் அடைச்சி வச்சுருந்தாங்க. இவள் வெளியில் சொல்லிடுவாளோ, அந்த பரலோக காட்சியை சொல்லிடுவாளோ அப்படின்னு இந்த பிசாசுகள்லாம் அப்படியே ஊமையாகவே எனக்கு பேச விடாமல் வச்சுருவோம். அதுக்கப்புறமா நான் ஒரு 6 மாதம் கழிச்சு தான் எனக்கு இந்த குரலே வந்தது. நீங்கள் இப்படி குரல் வராமல் இருக்கக்கூடாது, குரல் வரணும், நீங்கள் பேசுங்கக்கா அப்படின்னு நர்ஸெல்லாம் சொல்லுவாங்க. நான் பேசி முயற்சி பண்ணி பார்ப்பேன், எனக்கு குரலே வராது, குரல் சுத்தம் வராது. ஆக்சன் தான் பண்ணுவேன், என்ன வேணாலும் எங்கள் அக்காட்ட நான் ஆக்சன் பண்ணி தான் வாங்கி சாப்பிடுவேன். எல்லாமே அப்படி தான் இருந்தது. என் பையன் சின்ன பையனாக இருந்ததுனால அவன் என்னையை பார்த்தோட பயப்படுவாங்க, கிட்டு கொண்டு வந்து பயப்படுவாங்க. பாப்பா நான் வரமாட்டேன்னு சொல்லிடுவோம். அதனால் ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை. அப்போது இந்த பிசாசுலாம் விழுது, நம்ம இடத்துக்கு இவளை கூப்பிட்டு போகணும்னு நினச்சோம். ஜெபம் பண்ணி மேலே வந்துச்சா பத்தியா அப்படின்னு இதெல்லாம் அப்படியே சிரிக்கிற மாதிரி இந்த மண்டை மட்டும் எல்லாம் எப்படி இருக்கும், அப்படி சிரிச்சுட்டு நிற்கிது. கீழே வரும்போது கீழே வந்து போப்போம் உங்கள ஆண்டவர் பிரியமாக இருக்காரு அப்படின்னு அதெல்லாம் ஒரு காலமாக பேசுது. நான் அங்கே சொன்னேன், ஆண்டவர் என்ன ஒரு நாள் கைவிட மாட்டார், நீ மனசு என்னனாலும் செய்யலாம், ஆனால் கர்த்தர் ஒரு நாள் என்னை கைவிட, அவர் தேடுற போய் ஒரு நாள் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி கீழே வந்தேன். ஒரு 6 மாதம் பேச முடியாது. அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பிச்சோன்னே ஆண்டவரே என்கிட்ட உனக்கு நீ நான் செய்ததை உலகம் சொல்லணும் அப்படின்னா, நான் பீடி சுற்றதுனால ஒரு பக்கம் சொல்லலை. அப்போ நான் பீடி தான் சுற்றிட்டு இருந்தேன், அதில் நான் ஒரு பக்கம் சொல்லலை. இப்படி பீடி சுற்ற இடத்துல சொல்லுவேன். எல்லோரும் சொல்லுவாங்க, இவளுக்கு என்னமோ புதுசாக ஆண்டவர் வெளிப்பட்டாராம். நான் என்ன தூதன் எனக்கு வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ ஒரு சிலர் கேட்டுக்கொள்வாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் அம்மா எங்களுக்கு இருந்தாங்க, அம்மாவும் பிள்ளையும் அவங்க தான் சொல்லுவாங்க, சேமலா உனக்கு நீ செய்தது நீ உலகம் சொல்லணும், நீ இப்படி மறைமுகமாக வைக்கக்கூடாது, நீ கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், நீ எப்படி ஊழியத்துக்காக எழுவும், நீ ஆண்டவர் ஊழியத்துக்கு தான் ஏற்படுத்தி அனுப்பிக்க இருக்கீங்க, அதனால நீ வா அப்படின்னு சொல்லி அவங்க தான் இந்த 2008 இந்த ஊழியத்துக்குன்னு எங்களை எழுப்பி விட்டாங்க. நீங்கள் போங்க எல்லா ஊர்களுக்கும் போய் உங்களுடைய அற்புதத்தை சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்கள் ஊழியத்துக்காக கடந்து சென்றோம். நிறைய எதிர்ப்புகள்லாம் ராமநாதரில் வந்தது. இது பசியருக்கு பஸ் ஸ்டாண்டில் நிற்போம், அந்த மின்சாரத்தால் வெட்டி விட்டுருவோம், கரண்ட் பாஸ் ஆகிட்டே இருக்கும். இன்னொரு வெளியிருந்து இறக்கப்பட்டு அக்கா இதை உடைக்காது, நாங்கள் அப்போவே நீங்கள் இங்கே உட்காருவீங்கன்னு அந்த இதெல்லாம் உடச்சி விட்டாங்க, கரண்டை வெட்டி விட்டாங்க. ஊழியர்னு ஊழியத்தை போவோம், அவ்வளோ எதிர்ப்பு. இங்கே வரக்கூடாதுன்னு நைட்டு இந்த பாம்பெல்லாம் ஏறி விட்டுருக்காங்க, பூஜை பண்ணி ஊருக்கு வரக்கூடாது, நாங்கள் வந்து தப்பு தான் அப்படின்னு அவங்களே போய் வச்சு கொண்டாங்க. ஊழியர்களும் நல்லா வளர்ந்து போகும், நிறைய ஆத்மாக்களும் ரசிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் நிறைய இடங்களுக்கு போவோம், அங்கே அவங்களுடைய அன்பை சொல்லுவோம். அப்போ நிறைய புறவஸ்தர்கள்லாம் வச்சு கொண்டாங்க. அவங்களெல்லாம் கர்த்தருடைய இடத்துக்கு ஆயத்தமாக எங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். சாட்சியை தேவன்